இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களிலே கூட ஒரு வேத பகுதியை வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதன் 47வது வசனம். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார். இந்த இடத்திலே ஒரு சீசனை இனி ஒரு நபரை கூட்டிக் கொண்டு வர நேரத்திலே அவனை குறித்து இயேசு ஒரு வெளிப்பாடான ஒரு காரியத்தை சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவன் உத்தமமான இஸ்ரவேலன் என்று சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லும்போது உத்தமன் என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையை ஒன்று திருப்பி பார்த்தோமானால், ஆண்டவர் இப்படி ஒரு சாட்சியான ஒரு காரியத்தை சொல்வதற்கு நம்ம தகுதி உள்ளதா இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் ரட்சிக்கப்படுகும் முன்பு அநேக தவறுகளை செய்து வருகிறோம். ரட்சிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு தூரம் நாம் உண்மையாய் ஆண்டவருக்கு இருக்கிறோம், எவ்வளவு தூரம் ஆண்டவருக்காக வாழ்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வளவு தூரம் உண்மையாக கர்த்தருக்காக வாழ்கிறோம் என்று பார்க்க வேண்டும். குடும்ப வாழ்க்கையிலே, அது மட்டுமல்ல, தொழில் வியாபாரம் செய்கிற ஸ்தலத்திலே நாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனாலும் இன்னும் நம் உண்மையான ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த உலகத்தை போல போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை நன்றாக நாம் சிந்தித்து அதிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதை விரும்புகிறார். இயேசு கிறிஸ்து என்பவது உண்மையான தெய்வம். அவரே நம்மளை பாவத்திலிருந்து விடுதலையாக்கின தெய்வம். அவர் உண்மை உள்ளவர். அவர் உண்மையாகவே இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாயமற்றதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையே மாயமாக இருக்கிறது. அநேக பொய் புரட்டுகள் செய்து, தொழில்களிலும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்து நம்மை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொய்யான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் அப்போது உங்களை பார்த்து உத்தமனே என்று சொல்ல அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். கர்த்தர் அப்படியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.